ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களில் அநேகர் என்ன நினைக்கிறோம், தேவனால் பயன்படுத்தப்படுவதற்குரிய தகுதி நமக்கு இல்லை, அந்த பலனோ அந்த அறிவோ நமக்கு இல்லை என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நம்முடைய பலவீனத்தில் தான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும்னு சொல்லி. நம்முடைய குறைவுகளோ நம்முடைய பலவீனங்களோ ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு தடைகள் அல்ல, அதுதான் வாசல். அங்கே தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுறது. நம்மால் எதை செய்ய முடியாதோ அதை நம் மூலமாக செய்கிறதுல அவருக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் பவுலுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னை உயர்த்தாதபடி அனுமதிக்கப்பட்ட சாத்தானுடைய தூதன் என்று அதை பவுல் அப்போஸ்தலர் வர்ணிக்கிறார். அதை நீக்கும்படிக்கு 3 தரம் ஜெபித்த போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில் தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிற வசனம். என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். எல்லா நேரங்கள்லேயும் தேவன் நம்முடைய பலவீனங்களை அகற்றதில்லை, மாறாக அதை அவருடைய வல்லமையால் நிரப்புகிறார். நம்முடைய பலவீனம்தான் அவருடைய வல்லமை விளங்குகிற பாத்திரம், அவருடைய வல்லமை தங்குகிற பாத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபாத்திரமான மனுஷன் நான், பாவிகளில் பிரதான பாவி. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் தன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள். தேவனுடைய கிருபை நம்முடைய பலவீனங்களை மன்னித்து மூடுவது மாத்திரம் அல்ல, அதுக்கு புதிய ரூபம் கொடுத்து அதை ஒரு தெய்வீக அனுபவமாய் மாற்றும். நம்முடைய பலவீனம் தேவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. நமக்கு இயலாத இடத்துல தேவன் செயல்பட தொடங்குகிறார். நம்முடைய பலவீனம் தேவனை சார்ந்து நம்ம வாழ வைக்குது, பெருமையிலிருந்து நம்ம பாதுகாக்குது, தாழ்மையில் நிலைநிறுத்துது, கிருபைக்குள்ளே நம்ம இழுத்து செல்லுது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு போதுமாக இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை வழங்கும்படியும் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும்படியும் எங்களுடைய பலவீனங்களை இந்த நேரத்தில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.